ஹலோடா கேரட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு பன்னி நம்ம ஃபிக்ஸ்னா அவங்க பன்னி. இன்றைக்கி வந்து நம்ம OT7FFோட தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட டைட்டில் பார்த்தீங்கன்னா மை 7 மாமா பையன் பார்ட் 3. ஓகேவா, பார்க்கலாமா? அப்புறம் என்ன சொல்கிறது, நான் வந்து நேற்று வந்து ஜின்னோட ஒன் ஷாட் ஒன்று போட்டிருப்பேன். அதுக்கு வந்து வியூஸ் அதிகமாக போகவே இல்லை. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஒரு 100 ஜின்னோடது இல்லை, ஜின்னோடதும் சரி நம்ம ஜேகேயோடது லாஸ்ட்டாக போட்டிருக்க ஜின் ஜேகே 2 பேரோடதுமே வந்து வியூஸ் அவ்வளோ போகல. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து ஒரு சில வீடியோஸ் தான் வந்து வியூஸ் போகுது. ஒரு சில வீடியோலாம் வந்து 200 தாண்ட மாட்டேங்குது, ஒரு சில வீடியோ 500 தாண்ட மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குடா. நீங்கள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லா வீடியோவுமே பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வந்து நான் ரொம்ப எனக்கு கஷ்டமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்டி பாய் ஃப்ரெண்ட் விசஸ் அனோயிங் கேர்ள், ஃப்ளோட்டி பாய் விசஸ் அனோயிங் கேர்ள். இது வந்து வியூஸ் போகவே இல்லை. 25 என்னமோ தான் போயிருந்தது. ஸோ அதை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் நேற்று வந்து ஒரு பாட்டு ஒன்று நானே கம்போஸ் பண்ணி நானே வந்து லிரிக்ஸ் எழுதி நானே வந்து அதை கம்போஸ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுவுமே வந்து கம்மியாக தான் வியூஸ் போச்சு. ஓகே, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் நீங்கள் பார்க்குற வீடியோக்கெலாம் கொஞ்சம் லைக் பண்ணாதாண்டா வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஓகே, வளன்னு பேசிகிட்டே இருக்கோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டாலும் எக்கோ அடித்தாலும் இக்னோர் பண்ணிடுங்க. நான் அடிக்கடி வாய் பேசுவேன், அதே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நான் உளருவேன், அதையுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். Just close your eyes and imagine yourself. போன பார்ட் இல்லை வந்து ஃபர்ஸ்ட் 2 பார்ட் வந்து பார்க்கல இல்லை மறந்துடுச்சுன்னு சொன்னீங்கன்னா வந்து போய் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டோரி புரியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா எங்கே நம்ம விட்டுருப்போன்னா, நீங்கள் சாராலாம் வந்திருப்பா, நீங்களும் சாராவும் வந்து செமையாக பேசிட்டு கலாய்ச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதோடு வந்து விட்டுருப்பேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்கடா கண்டிப்பாக, அப்போ தான் புரியும் ஸ்டோரி. ஸோ அப்போ வந்து அப்படியே வந்து உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. அப்படியே வந்து ஈவினிங் ஆயிடுது. ஈவினிங் ஒரு 6 o'clock 6:30 அந்த மாதிரி ஆகுது. ஒரு கார் தான் வந்து நிற்குது. நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா வந்து நம்ம ஜெகன், அர்ஜுன், அப்புறம் மாயா, விஜய் இவங்கெல்லாம் தான் வந்திருக்காங்க. விஜய் சொல்லியிருப்பானா இல்லையா? சாரிடா, எனக்கு தெரியல விஜய் சொன்னால் என்னன்னு சொல்லி தெரியல. பட் நம்ம விஜய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் வராங்க. கார் வந்து நிற்கும். நீங்கள் வந்து ஓடி போய் பார்த்துருப்பீங்களா? ஸோ இவங்களாம் வரவும் நீங்கள் வந்து குடுன்னு கிச்சனில் போய்ட்டு அம்மா இன்னும் டீ போடல அப்படிங்கம்மா சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்கள் அம்மா வந்து இல்லை இன்னும் போடல அப்படிங்கம்மா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எனக்கும் சாராக்கும் டீ போடாத, நான் சாராக்கு அப்புறம் மிச்சம் எல்லோரும் வந்துட்டாங்க, நான் வந்து அவங்க எல்லாேருக்கும் சேர்த்து நானே காஃபி போட்டு கொடுத்துக்கிறேன் அப்படிங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவங்க அம்மாவுமே வந்து சரி அப்படிங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே வந்து துள்ளி குதிச்சுட்டு ஓடுறீங்க. இதை வந்து நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் பார்க்குறாங்க. செம்ம கானில் தான் பார்க்குறாங்க. வெளியே வந்த காரை பார்த்துருப்பாங்க. ஸோ செம்ம கானில் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன செய்றீங்கன்னா குடுன்னு ஓடி போயிட்டு கார் வந்து ஓப்பன் பண்ணி அவங்கெல்லாம் இறங்கிட்டாங்க. ஓப்பன் பண்ணி காரை ஓப்பன் பண்ணிட்டு எல்லாருமே வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க, லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு. ஏன்னா வந்து 1 வீக் அந்த மாதிரி வந்து இருக்க போகிறான்னு சொல்லியிருப்பேன்ல. ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து லக்கேஜ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் போயிட்டு அப்படியே வந்து நம்ம மாயாவை தான் ஹக் பண்ணிட்டு மாயா அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா வந்து அவள் வந்து முன்னாடியே வந்து போயிருப்பா ஊருக்கு, வில்லேஜுக்கு. ஸோ அதனால தான் வந்து அவள் வீட்டுக்கு வந்து போயிருப்பா. கொஞ்சம் அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு உடம்பு சரியில்லாமலாம் இருந்திருக்கும். ஸோ அதனால் வெளியே வந்திருக்க மாட்டா. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம மாயாவை. ஸோ அதனால் வந்து ஹக் பண்ணி நீங்கள் வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து மெம்பர்ஸ் பார்க்குறாங்கங்கிறது சாரா வந்து உங்களுக்கு சைகையிலேயே சொல்கிறா, கண்ணால் சொல்கிறா. நீங்கள் வந்து விஜய் பேபி எப்படி இருக்க அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ வந்து விஜய் வந்து
நல்லா இருக்கேனே பேபி அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் வந்து உன்னை மிஸ் பண்ண தெரியுமா, இந்த ரெண்டு நாள் உன்னை செம்மையாக மிஸ் பண்ணேன் அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறீங்களா? பின்னாடி இருந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் அப்படியே வந்து நம்ம மெம்பர்ஸ்லாம் அப்படி மறைக்கிறாங்க உங்களைய. நீங்கள் வந்து சாராட்ட கேட்குறீங்க கண்ணால் என்ன அப்படிங்கும்போது சொல்லிட்டு கேட்குறீங்க வந்து அப்படிங்கும்போது சொல்லிட்டு மறைக்கிறாங்க செம்மையாக ஆகுது அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறா. நீங்கள் வந்து சரி அப்படியே இருக்கட்டும், சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா உள்ளாக்க கூப்பிட்டு போகிறீங்க. நீங்கள் அப்படியே வந்து விஜயை கேர் பண்ணுறதோ அது என்ன இது என்ன அப்படியே வந்து அவன் லக்கேஜை கொண்டு போகிறது என்ன, தூக்கிட்டு வர்றது என்ன. அப்புறம் வந்து உங்கள் மாமா சொல்லியிருப்பாங்க, டேய் இவ்வளோ 7 பேர் நிற்கிறீங்களா, இந்த பார் என் மருமக தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரா, போய் தூக்கிட்டு போய் வைங்கடா அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அவங்க அத்தை வந்து வந்துட்டு எல்லார்ட்டையும் வந்து வாஜகன் வா அர்ஜுன் அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா வந்து கிச்சனுக்கு தான் போகிறீங்க. கிச்சனுக்கு போயிட்டு அம்மா அத்தை மாமா எல்லாத்துக்கும் வந்து நீ டீ போட்டியா அப்படிங்குமா சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்க அம்மா வந்து போட்டேன்டி அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சரி நீ போ மறுபடியும் கிச்சனுக்குள்ள வராத அப்படிங்குமா சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க அம்மா வந்து ஏன்டி அப்படிங்குமா சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து டீ எடுத்துகிட்டு கிளம்புமா நான் பார்த்துக்கிறேன், ஒரு சில விஷயம்லாம் செய்யணும் அதான் அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்கிறீங்களா? உங்கள் அம்மாவே சரி ஏதோ செய்யணுங்கிற சரி கிச்சனை வந்து மறக்காமல் க்ளீன் பண்ணி போட்டுரு அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் எனக்கு தெரியுமா, நீ போ அப்படிங்குமா சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து நீங்கள் ஹாலுக்கு அனுப்பி விட்றீங்க. அனுப்பி விட்டுட்டு அப்படியே வந்து கிச்சனுக்குள்ளே வந்து அப்படியே வந்து பாத்திரத்தெல்லாம் அந்த காஃபி போடுற பாத்திரத்தை எடுத்து வச்சு பால் ஊற்றி காஃபி எல்லாமே போட்டு ரெடி பண்ணிவிட்டு உங்கள் அம்மாட்ட தான் வந்து அம்மா காலையில் நான் வாங்கிட்டு வந்தேன்ல பொட்டேட்டோ அது எங்கே வச்சுருக்க அப்படிங்குமா சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்கள் அம்மா வந்து அது வந்து அங்கே தான் இருக்குது அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு இடத்த. நீங்களுமே சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பொட்டேட்டோவை எடுத்துகிட்டு அந்த கேரட்லாம் சீவுவாங்களே அப்படியே வந்து நீளமாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி என்ன செய்கிறீங்கன்னா வந்து பொட்டேட்டோவோட அந்த ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து இப்படி அது எப்படி சொல்கிறதுனா எப்படின்னா இந்த கேரட்டை சீவுவோம்ல அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்வைப்லேயே வந்து அந்த நூலாக வரும்ல அந்த மாதிரி வந்து சீவிடுங்க. எப்படின்னா இந்த சீஸ்லாம் சீவுவாங்களே அப்படியே பொறியாக கொட்டோல அந்த மாதிரியான ஒரு அதில் தான் வந்து பொட்டேட்டோ வந்து சீவிட்டுருக்கீங்க. ஸோ பொட்டேட்டோவை சீவிடுங்க. அப்படி சீவிட்டு அதை என்ன செய்கிறீங்கன்னா நல்லா 3 to 4 times நல்லா வாஷ் பண்ணுறீங்க. வாஷ் பண்ணிட்டு அதை வந்து நல்லா வந்து லைட்டாக ட்ரை பண்ணி அந்த ஒயிட் கிளாத் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பவுலில் அதை மாற்றி கொஞ்சம் வந்து இந்த சில்லி பவுடர், சால்ட்டு, அப்புறம் வந்து அதெல்லாம் போட்டு லைட்டாக பெப்பர்லாம் போட்டு அதை என்ன செய்கிறீங்கன்னா ஒரு பால் மாதிரி அந்த பால் மாதிரி உருட்டி ஒரு பிளேட் மாதிரி ஓகேவா, பிளேட் மாதிரி வந்து ஒரு குட்டி குட்டியாக பாலை உருட்டி அதை தட்டி அந்த பிளேட் ஷேப் கொண்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறீங்க. லைட்டாக ஆயில் ஊற்றி இந்த நான்ஸ்டிக் பேன் சொல்லுவாங்களே அந்த பேனில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு அப்படியே வந்து நிறைய பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை அப்படியே வந்து பிளேட்டில் வச்சுட்டு மயோனீஸ் சாஸ் இதெல்லாம் வந்து வச்சு அப்படியே வந்து கொண்டு போகிறீங்க. இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் சூப்பராக இருக்கும். இல்லைனா வந்து கர்ட் ரைஸ்க்கு இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து என்ன செய்வீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு போய் அவங்களுக்கு டீலாம் கொடுத்துட்டு அப்படியே வந்து எடுத்துகிட்டு வரீங்க. நிறைய செஞ்சுருப்பீங்க, எல்லோரும் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்குலாம் வந்து காஃபி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் காஃபி கொடுத்துட்டு நீங்களும் காஃபி எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து டேபிளில் வைக்கிறீங்க. உங்கள் அம்மா தான் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டு அவன் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு தின்றணும் அப்படிங்கம்மா சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்கும். நீங்கள் மா இவங்களுக்கெல்லாம் இது பிடிக்குமா, இங்கே பாரு வந்து நேற்று நைட்டு வந்தேன், காலையில் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டேனா, இல்லை இவங்களுக்குலாம் அது பிடிக்குமா, அதாம்மா செஞ்சேன், அத்தை மாமா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவங்க அத்தையும் மாமாவும் ட்ரை பண்ணுறாங்க, நல்லாயிருக்கு அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா வந்து அப்படியே வந்து அந்த இதை வந்து கெச்சப்
சாஸ் அப்புறம் மைனஸில் தொட்டு உங்கள் அப்பா வாயில் வந்து நீங்கள் வந்து ஊட்டி விட்றீங்க. உங்கள் அப்பா உங்களுக்கு ஊட்டி விட்றாங்க. ஸோ அப்படியே வந்து அப்படியே பார்க்குறீங்க. அப்போ தான் வந்து மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க மேலேருந்து. என்ன சாப்பிட்றாங்க எல்லோரும் அப்படிங்கும்போது சொல்லிட்டு பார்த்துட்டே வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, எல்லோரும் சாப்பிட்றாங்களே, என்ன சாப்பிட்றாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஆர்வமாக வந்திருப்பாங்க. ஆஹா ஓஹோ அப்படிங்கலாம் சொல்லிட்டு சாப்பிட்ருப்பாங்க. ஸோ மெம்பர்ஸ்லாம் அப்படியே வேக வேகமாக கீழே இறங்கி வராங்க. பார்த்தா அதுக்கெல்லாம் எல்லாமே காலி. நீங்கள் இருந்த லாஸ்ட்டு பீஸே நீங்கள் எடுத்து வாயில் வச்சுருப்பீங்க. அதுவும் மெம்பர்ஸ் வராதை பார்த்துட்டு வேணுக்குன்னு தான் வாயில் வச்சுருப்பீங்க. ஸோ மெம்பர்ஸ்லாம் பார்த்து செமையாக மறைக்கிறாங்க. நீங்கள் வந்து சிரிச்சிட்டு தேவை தான் அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்லி நினைக்கிறீங்க. அப்போ வந்து எங்கேப்பா போயிருந்தீங்க அப்படிங்கும்போது சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் வந்து கேட்குறாங்க. மெம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி லக்கேஜ்லாம் வைக்க போயிருந்தோம் அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம மெம்பர்ஸ். அப்போ வந்து உங்கள் அம்மா உங்கள் தலையிலையும் விஜய் தலையிலையும் அடிச்சிட்டு, ஏன் நீங்கள் கொண்டு போய் வைக்க மாட்டீங்களோ மேடம் அப்படிங்கும்போது சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து அம்மா அதுக்கு எதுக்குமா தலையிலே அடிக்கிற, மருமகன் தானே எடுத்துகிட்டு போய் வச்சா உனக்கு என்ன அப்படிங்கும்போது சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்க அம்மா வந்து அடிங்க எப்படி அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து போயிட்டு இன்னும் 4-5 பொட்டேட்டோ இருக்கும், போய் எடுத்து செஞ்சு கொண்டு வா அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நான் அதுக்கு செஞ்சு கொண்டு வரணும், நான்லாம் செஞ்சு கொண்டு வர மாட்டேன் அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் அம்மாட்ட. உங்கள் அம்மா வந்து செய்கிறியா இல்லை இந்த ஊரை சுற்றி பார்க்கணுன்னு சொல்லிட்டு பிளான் போட்டியே அதை கேன்சல் பண்ணி விடட்டுமா அப்படிங்கும்போது சொல்லிட்டு கேட்குறாங்க. செஞ்சு தொலைகிறோமா அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்களுமே போயிட்டு அப்படியே ஒரு 4-5 பொட்டேட்டோ எடுத்துகிட்டு, மீடியமான சைஸில் உள்ள பொட்டேட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து அதை வந்து இது பண்ணி அப்படியே ரெடி பண்ணி கொண்டு வந்து டேபிளில் வைக்கிறீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து ஃபோனில் வந்து டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க யாருக்கோ. நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி முடிச்ச அடுத்த நிமிஷம் இங்கே 5 பேருக்கும் வந்து ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வருது. பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் ஒரு மாதிரியாகவே பார்க்குறாங்க. பட் நீங்கள் அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து கவனிச்சிருக்க மாட்டிங்களா? ஸோ அப்படியே வந்து நீங்கள் வந்து என்ன செய்வீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்குன்னு உள்ள குரூப்பில் தான் வந்து மெசேஜ் போடுறீங்க. எல்லோரும் வந்து சீக்கிரம் காஃபி குடிச்சிட்டு வாங்க மேலே போகலாம் அப்படிங்கும்போது சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. அவங்களுமே வந்து அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களுமே வந்து அப்படியே டெக்ஸ்ட் பண்ணிட்டு வேக வேகமாக மேலே போகிறீங்க. அவங்க பின்னாடியே இவங்களும் வராங்க. உங்கள் அம்மாவை பார்த்து நம்ம மெம்பர்ஸ்லாம் கேட்குறாங்க, அவள் மேலே போகிறா, இவங்களாம் எங்கே போகிறாங்க அப்படிங்கும்போது சொல்லிட்டு கேட்குறானா. நம்ம ஜேகே வந்து கேட்குறாரு. ஸோ உங்கள் அம்மாவுமே வந்து அதுவா, ஈவினிங் எப்போயும் வருவாங்க எல்லோரும், டீ குடிச்சிட்டு ரூமில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, நாங்களும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அவங்களும் எங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கும்போது சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ரூம்லையா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கும்போது சொல்லிட்டு நம்ம 7 மெம்பர்ஸ்க்கும் ஒரு க்யூரியாசிட்டி வருது. ஸோ அவங்களுமே வேகமாக சாப்பிட்டுட்டு வேகமாக வந்து எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து போகிறாங்க. மேலே தான் வராங்க, பூனா மாதிரி வராங்க. அவங்க ரூம் ஜன்னல் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்புறம் சாரா, மாயா 3 பேரும் வந்து பெட்டில் படுத்து கிடக்கீங்க. பப்பரப்பன் தான் படுத்து கிடக்கீங்க. பப்பரப்பன்னா எப்படி சொல்கிறது, கை காலெலாம் விரிச்சிட்டு அப்படியே படுத்து கிடக்கீங்க. நம்ம ஜெகன், விஜய், அர்ஜுன் இவங்க முன்னாடி வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து திடீர்னு எழுந்திரிச்சிட்டு என்கிட்ட ஒரு பிளேஸ் இருக்குது போகலாமா நாளைக்கு காலையில் அப்படிங்கும்போது சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ வந்து நம்ம பஸ் எந்த இடமா இருக்கும் அப்படிங்கும்போது சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. நீங்கள் வந்து காலையில் ட்ராக் மாதிரி ஏதாச்சும் போட்டுக்கோங்கடா, இல்லைனா வேஷ்டி ஷர்ட் ஏதாச்சும் உடுத்துறா இருந்தால் உடுத்துக்கோங்க அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவங்க வந்து அந்த இடத்துக்கு வேஷ்டி ஷர்ட்லாம் வேணாண்டி, நாங்கள் வந்து ட்ராக்லேயே வரோம் அப்படிங்கும்போது, ட்ராக்னால் வந்து இந்த நீ வரைக்கும் வரும்ல, அந்த இதுதான் வந்து ஷார்ட்ஸ்லேயே வந்து நீ வரைக்கும் வந்தால் அது பேர் ட்ராக். ட்ராக்கா தெரியல, ஏதோ ஒன்று ஷார்ட்ஸ் இல்லைன்னா ட்ராக் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ ட்ராக் போட்டு வரோம் அப்படிங்கும்போது சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சாராமே மழை பார்த்துட்டு நீங்கள் என்னடி ட்ரெஸ் போட போகிறீங்க அப்படிங்கும்போது சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கு வந்து நம்ம என்னடி போடுறது, நம்ம வந்து
நம்ம வந்து க்ராப் டாப் தான் போடணும் அப்படிங்கும்போது சொல்கிறா. நீங்கள் வந்து ஐயையோ க்ராப் டாப்லாம் இங்கே போட்டுட்டு அவங்களாம் வர முடியாது. ஸோ அந்த ஷார்ட் டாப் இருக்குல்ல அது போட்டு நம்ம ஜீன்ஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கும்போது சொல்கிறீங்க. அப்போ சாரா தான் கேட்குறா, ஏய் ஜீன்ஸ்னால் வந்து என்ன ஜீன்ஸ்டி, அந்த இந்த பேகி ஜீன்ஸா இல்லை வந்து பாக்ஸி ஃபிட் அந்த ஜீன்ஸா அப்படிங்கம்மா கேட்குறா. நீங்கள் வந்து பேகி தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால் வந்து பேகி போட்டுக்கலாம். நான் அம்மாட்ட சொல்லிட்டேன், மத்தியானமே சொல்லிட்டேன். ஸோ அதனால் பிரச்சனை எதுவும் இல்லை. நாளைக்கு காலையில் ஏர்லியாக ஒரு 7 o'clock அந்த மாதிரி. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்குமா நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து மாயா, அர்ஜுன் எல்லாருமே அட் அ டைமில் வந்து என்னடி பிரச்சனை அப்படிங்குமா கேட்குறாங்க. நீங்கள் வந்து இந்த வீட்டில் 7 மாடு இருக்குது தெரியுமா, எருமை மாடு, அதுதான் பிரச்சனையே அப்படிங்குமா சொல்கிறீங்க. நம்ம மெம்பர்ஸ்லாம் என்னது 7 எருமை மாடா, என்ன தைரியம் தான் இவன் அப்படி சொல்லியிருப்பா அப்படிங்குமா மெம்பர்ஸுக்கெலாம் செமையாக காண்டாகுது. அவங்களாம் வந்துட்டு எங்களை வயல் எருமை மாடுங்கிற அப்படிங்குமா அவங்க கோவத்தில் இருக்காங்க. நீங்கள் வந்து அந்த 7 எருமை மாடும் நம்ம கூட தான் வரோம் அம்மா சொல்லிச்சு அப்படிங்குமா நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து சாரா வந்து அந்த இடத்துக்கு எப்படி அவங்கள கூப்பிட்டு போக முடியும் சொல்லு அப்படிங்குமா சாரா வந்து கேட்குறா. அப்போ அர்ஜுன் வந்து அதானே நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸு, ஓகே போகலாம், அவங்களாம் வர பையன் அப்படிங்குமா சொல்கிறாங்க. சொல்கிறான் அர்ஜுன். நீங்கள் வந்து செவ்வில் பேர்ந்துருக்கோம், மூடிடு ஓகேவா அப்படிங்குமா சொல்கிறீங்க. அப்படியே வந்து நீங்கள் சாராவை பார்த்துட்டு எனக்கு என்னதான் முறப்பையன் இருந்தாலும் எனக்கு அவங்கள பிடிக்காது, பட் இங்கே ஒரு ஆள் முறப்பையன் நண்டா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சாராவை வந்து சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. சாராவுக்கு அது புரியுது, பட் மற்ற யாருமே அது புரியலை. ஸோ சாரா வந்து ஏன் சும்மா அப்படிங்குமா கண்ணாலே சொல்கிறான். நீங்கள் வந்து நான் சொல்லப்பா நான் சொல்ல அப்படிங்குமா சொல்கிறீங்க. மற்ற எல்லாருக்கும் புரிஞ்சிடுது. ஓகே சாராவை தான் சொல்கிறா போல் அப்படிங்குமா எல்லாம் சாரா போட்டு ஓட்டிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து ரூம்பை ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குது. நீங்கள் எல்லோருமே அட் அ டைமில் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா நம்ம 7 மெம்பர்ஸ் தான். அப்போ வந்து நம்ம விஜய் தான் வந்து ஏன் இந்த 7 பேர் உன் மாமா பையங்க உன் பின்னாடி ஃப்ளோட் பண்ணி நிறுத்துவாங்க அவங்க தானே இது அப்படிங்கும்போது நம்ம விஜய் வந்து கேட்குறான் அவங்கள்ட்ட. நீங்கள் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன், அவங்கள பற்றி பேசினா வச்சுக்க முகர பேர்ந்துருக்கும் அப்படிங்கும்போது சொல்கிறீங்க. அப்போ ஓகே ஓகே அப்படிங்கும்போது அவனுமே வந்து தள்ளி தான் உட்காந்துருப்பான் இவ்வளோ நேரம். ஸோ இப்போ வந்து அவங்க கிட்டாக்க உட்காந்துருக்கான். அது நம்ம மெம்பர்ஸ்க்கு அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, காண்டாக இருக்கும். என்ன தைரியம் தான் இது வரைக்கும் நாங்களே அவர்கிட்ட இவ்வளோ கிட்ட உட்காந்தாங்க, நீ உட்காரு அப்படிங்கும்போது தான் வந்து நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து எந்த தைரியத்தில் உள்ள உட்காந்தீங்க, ஒரு பொண்ணாட் ரூமில் பெர்மிஷன் கேட்காம வரக்கூடாதுன்னு தெரியாதா அப்படிங்கும்போது நீங்கள் தான் கேட்குறீங்க. நம்ம மெம்பர்ஸ் வந்து இது எங்கள் வீடு, நாங்கள் எங்கே வேணால் வருவோம். ஸோ அத்தை சொன்னாங்க நாளைக்கு காலையில் ஏர்லியாக எங்கேயோ போறியான், உனக்கு துணைக்கு எங்களை வேறு சொன்னாங்க எங்கன்னு சொல்லி அப்படிங்கும்போது கேட்குறாங்க நம்ம மெம்பர்ஸு தெரியாத மாதிரி. ஸோ நீங்களுமே வந்து இது வேறு கரைச்ச தெரியாமல் போயிடலாம்னு நினச்சா அம்மா சொல்லி வச்சு அது ஒரு ஒரு பக்கத்து ஊரில் ஒரு குளம் இருக்குல்ல, அடிக்கடி அத்தையோட போனேன். அந்த குளத்தை தள்ளி கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குல்ல, அங்கே தான் போகிறோம் அப்படிங்குமா நீங்கள் வந்து ஒரு இஷ்டமே இல்லாமல் தான் சொல்கிறீங்க. அப்போ வந்து நம்ம மெம்பர்ஸ் வந்து அந்த ஃபால்ஸுக்கு எதுக்கு அப்படிங்குமா மெம்பர்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் வந்து
துணி துவைக்க வரியா அப்படிங்குமா சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போ மெம்பர்ஸ் வந்து ஒழுங்கா சொல்லு அப்படிங்குமா சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபால்ஸ் எதுவும் போனதில்லை, ஸோ அதனால நாங்கள்லாம் ஒன்றா ஃபால்ஸ் போகலான் இருக்கோம் அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க வந்து நம்ம மெம்பர்ஸ் ஓகே அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே அப்படி இப்போ டைம்ஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுது. அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான், ஏர்லி மார்னிங்லாம் நீங்கள் வந்து எந்திரிச்சு ரெடியாக இருக்கீங்க. எல்லா ரூமுக்கும் போயிட்டு எழுப்பிட்டுருக்கீங்க. ஒரு 7 o'clock அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் எல்லோரும் எழுப்பிட்டுருக்கீங்க. உங்கள் அத்தை அம்மாலாம் 5 o'clockலாம் எழுந்திரிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து 6 o'clock எழுந்திரிச்சிருப்பீங்க. அப்படியே வந்து சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. நம்ம மெம்பர்ஸ் வந்து 5 o'clockலாம் எழுந்திரிச்சிருப்பாங்க. ஸோ அப்படியே போய்ட்டு ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து நீங்கள் போய்ட்டு அப்படியே சாரா, மாயா, அர்ஜுன், ஜெகன் எல்லோரையும் வந்து எழுப்பிட்டுருக்கீங்க. சாரா வந்து உங்கள் ரூமில் தான் ஸ்டே பண்ணுறா. ஸோ அதனால் நீங்கள் சாரா வந்து எழுப்பிட்டீங்க. மற்ற எல்லோரையும் போய் எழுப்பிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து எழுப்பிட்டு எல்லோரையும் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, எப்படின்னா வந்து நம்ம ஜெகன், அர்ஜுன், விஜய் இவங்கெல்லாம் ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம சாரா வந்து ஒரு பேண்ட் போட்டு, பேக்கி பேண்ட் போட்டு, ஒரு ஓவர் சைஸ் டிஷர்ட் அதே மாதிரி தான் நம்ம மாயம் போட்டிருக்கா. ஸோ நீங்கள் மட்டும் ஒரு மாதிரியாக உங்களை கவர் பண்ண மாதிரியே வந்து இருக்கீங்க. ஸோ அதை பார்த்து நம்ம மெம்பர்ஸ்க்கு ஒன்றும் புரியல. பட் சாரா, மாயா, அர்ஜுனுக்குலாம் புரிஞ்சு போச்சு என்னென்னு. நீங்கள் வந்து அப்படியே மெதுவாக கீழே இறங்கி வரீங்க. அவங்க அம்மா வந்து ஒயன் போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண அப்படிங்கும்போது சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அம்மா ப்ளீஸ், குளிக்க தானே போகிறோம், ப்ளீஸ் அங்கே கிட்டாக்கே வந்து ஃபாத்திமா வீடு இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே போய் ட்ரெஸ் மாட்டிப்போம், ப்ளீஸ் மாமா உனக்கு தெரியும்லம்மா அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்கள் சொல்லி கெஞ்சுறீங்க. உங்கள் அம்மா வந்து போ அப்படிங்கும்போது சொல்கிறாங்க. நீங்கள் வந்து போய் தொலைகிறேன் அப்படிங்கும்போது சொல்லிட்டு போகிறீங்க. என்ன ட்ரெஸ் போட்டிருப்பீங்கன்னா வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி, எப்படின்னா வந்து நீக்கு மேலே வந்து ஜீன்ஸ்லேயே வந்து கொஞ்சம் டைட்டான ஷார்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு க்ராப் டாப் தான் போட்டுட்டு வந்திருப்பீங்க. ஸோ அவங்க அம்மா வந்து போய் மாற்றுன்னு சொல்ல, நீங்கள் வந்து வேறு சொல்ல முடியாதே ஒன்றும், இல்லைன்னா போக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு மாற்றிட்டு ஒரு ஓவர் சைஸ் டிஷர்ட் போட்டுட்டு பேக்கி பேண்ட் போட்டு நீங்களும் வரீங்க. ஸோ சாரா வந்து ஏன்டி அப்படிங்கும்போது சொல்லி கேட்குறா. என்னடி அம்மாவுக்கு தெரியாமல் போடலான்னு பார்த்தா அம்மா மட்டும் கண்டுபிடிச்சிருது அப்படிங்குமா சொல்லிட்டு நீங்கள் வந்து புலம்பிகிட்டு இருக்கீங்க. அது சரி விடு அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்கிறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மெம்பர்ஸ்லாம் ஆல்ரெடி வந்து வெளியே வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பார்த்தா எல்லாருமே பைக்கில் வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இதுலையா போகிறோம் அப்படிங்குமா சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ வந்து மெம்பர்ஸ் வந்து ஆமாம் பைக்கில் தான் போகிறோம் அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இல்லையே நான் அம்மாட்ட சொல்லிட்டேனே, அம்மா வந்து என்னை வந்து நடந்து போ ஓகேன்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இல்லை ரொம்ப தூரம் ஆச்சு, நடந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் பைக் எடுத்தோம் அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒன்றும் கேட்க வேணாம், நம்ம வந்து நடந்தே போகலாம் அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்களும் சரி எல்லாருமே வந்து நடந்து தான் போகிறீங்க. அப்போ வந்து போகையில் வந்து நீங்கள் சாரா, மாயா எல்லாத்தையும் வந்து அவ்வளோ ஜாலியாக பேசிட்டு வரீங்க. மெம்பர்ஸ்லாம் பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு இவன் நம்மள்கிட்டலாம் இப்படி பேச மாட்டான், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும் பாரு எப்படி இழிச்சு பேசுகிறா, அதுவும் இந்த விஜய்கிட்ட அப்படிங்கும்போது சொல்லி புலம்பிகிட்டே வராங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து கொஞ்ச நேரம் ஒரு ½ an hour ஆகுது. ½ an hour நடந்து போகிறீங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக நடந்துருந்தால் வந்து 15 minutesலேயே வந்துக்கலாம். பட் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக கதை அடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்துட்டே வேடிக்கை பார்த்துட்டே வந்திருப்பீங்க. ஸோ அதனால் லேட்டு. மெம்பர்ஸ்லாம் அப்படியே வந்து அந்த ஃபால்ஸுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி நாங்கள் இங்கே நின்றுக்கிறோம், நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படிங்கும்போது சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்கன்னா வந்து ஓகே அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து டவல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபாத்திமா வீட்டில் கொண்டு போய் வச்சுருப்பீங்க. ஃபாத்திமா வந்து இந்த வில்லேஜில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு. ஸோ அதனால் வந்து ஃபாத்திமாட்ட வந்து வீட்டில் வந்து வச்சுட்டு நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்கன்னா வெறும் டவல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. போயிட்டு
ஃபால்ஸில் வந்து நீங்கள் வந்து செம்ம ஆட்டம் செம்மையாக அது எப்படி சொல்கிறதுனா மேலேருந்து அந்த ஃபால்ஸ் ஊற்றும் கீழே வந்து அந்த தண்ணிலாம் தேங்கியிருக்கும் அதில் வந்து ஃபிஷ்லாம் இருக்கும் ஓகேவா செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் செம்ம ஜாலியாக சிரிக்கிற சத்தம்லாம் வந்து நம்ம மெம்பர்ஸ்க்கு கேட்குது அவங்க வந்து ச்சே என்ன அழகாக சிரிக்கிறாயா அப்படிங்கமா சொல்லிட்டு எப்படின்னா வந்து அந்த செடி அந்த சைடு செடி வழியாக பார்த்தா வந்து இந்த சைடு என்ன நடக்குதுங்கிற மாதிரி பார்க்கலாம் குளத்துல என்ன நடக்குது சாரி அந்த ஃபால்ஸில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி மெம்பர்ஸ் வந்து பார்க்குறாங்க நீங்கள் வந்து அவ்வளோக்கா ஜாலியாக குதித்து விளாண்டுட்டு சிரிச்சிட்டு அப்படி ஜாலியாக இருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து குதிச்சுட்டே இருக்கையில் வந்து உங்கள் காலுக்கு வந்து சுளுக்கு பிடிச்சிருது அப்போ வந்து உங்கள் கால் வந்து சுளுக்கு பிடிச்சிருச்சு நீங்கள் வந்து அப்படியே நொண்டி நடந்து ஓகே போதும்னு சொல்லிட்டு ஒரு 2 ஹவராக நல்லா குளிச்சிருப்பீங்க எந்திரிச்சு வரையில் தான் சுளுக்கு பிடிச்சிருக்கும் அப்போ வந்து விஜய் தான் வந்து உங்களை தூக்கிட்டு போயிருப்பான் அதை பார்த்த நம்ம ஜேகேக்கெலாம் தாங்க முடியல ஒரு அளவுக்கு மேலே நம்ம ஜேகே வந்து கூட அப்படிங்கும்போது சொல்லிட்டு உங்களை வந்து வாங்கிட்டு போகிறான் நீங்கள் வந்து என் பாய் ஃப்ரெண்ட் தான் திட்டோம் உனே யாரா தூக்க சொன்னோம் அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க நம்ம மெம்பர்ஸ்க்கு கேட்குது சாரா மாயா எல்லாருக்குமே கேட்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிரிக்கிறாங்க நீங்கள் வந்து அப்படிங்கும்போது சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து மறைக்கிறீங்க மற்ற மெம்பர்ஸ்லாம் வந்து கோவமாக படுறாங்க எதுக்குலாம் வந்து பாய் ஃப்ரெண்ட் கூட நீ எதுக்குடா தூக்கிட்டு வர அப்படிங்கும்போது சொல்லிட்டு கேட்டிருப்பீங்களா ஸோ அதெல்லாம் வந்து அவங்களாம் வந்து அப்படியே உங்களை மறைக்கிறாங்க நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா வந்து ஃபாத்திமா வீட்டு வாசலே இறங்கிட்டு இதுக்கு மாதிரி நீ ஒன்றா எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது சொல்லிட்டு என்ன செஞ்சுருப்பீங்கன்னா அப்படியே என்ன செஞ்சுருப்பீங்கன்னா டவல் தான் மேலே வியர் பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால் வந்து உள்ளே போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வந்து ஃபாத்திமா வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க ஓகேவா ஸோ அவங்கள்ட்ட வந்து பாட்டி காலைல சுளுக்கு பிடிச்சிச்சு அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அந்த பாட்டியுமே என் பேத்திக்கு சுளுக்கு பிடிச்சிச்சு அடி தங்கம் உட்கார் நான் சுளுக்கு எடுத்து விடுறேன் அப்படிங்கும்போது சொல்லிட்டு அவங்களும் பேசுகிறாங்க நீங்கள் வந்து அப்படியே ஒரு குட்டி குழந்த மாதிரி பேசுகிறீங்க அவங்களுமே உங்களை குட்டி குழந்த மாதிரி தான் பார்க்குறாங்க ஸோ அப்படியே வந்து நீங்கள் வந்து அப்படியே பேசிகிட்ருக்கீங்க அவ்வளோ குழந்தத்தனமாக பேசுகிறீங்க அந்த பாட்டிகிட்ட அந்த பாட்டி அப்படி பேசவும் நம்ம மெம்பர்ஸ்லாம் என்ன க்யூட்டாக பேசுகிறா ஆனால் நம்மள்கிட்ட மட்டும் பேசுகிறாளே எரிஞ்சு விழுகிறா அப்படிங்குமா சொல்லிட்டு நம்ம மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க அப்போ வந்து ஃபாத்திமா தான் வந்து ஒய்யன் என்னடி ஆச்சு அப்படிங்கும்போது சொல்லிட்டு கேட்குறா வந்து இப்போ தான் வந்து வந்திருப்பா வயலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருப்பா ஸோ வந்து என்னாச்சுன்னு கேட்கும் இல்லடி இந்த மாதிரி சுளுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா சரி பாட்டி எடுத்து விடுவாங்க ஏன்னா நாம் எனக்கு காஃபி எல்லாருக்கும் போட்டு கொண்டு வர அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறா நம்ம மெம்பர்ஸுமே போய் குளிச்சுட்டு வந்திருப்பாங்க இந்த 2 மணி நேரத்தில் அவங்க போயிட்டு குளிச்சுட்டு வந்து உங்கள் ஹேர்லாம் ட்ரையாக இருக்கும் அவ்வளோ நேரம் நீங்கள் வந்து விளாண்டுட்டு வந்திருப்பீங்க இருவயன் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உன் மாமா எல்லாருமே வந்து சுக்கு காஃபி குடிச்சிட்டு போங்க ஏன்னா வந்து 2 மணி நேரம் அடி தண்ணியில் இருப்ப ஸோ காஃபி குடிச்சிட்டு போ இல்லைனா வந்து நான் சூப் ரெடி பண்ணவா அப்படிங்கும்போது சொல்லிட்டு கேட்குறா நீங்கள் வந்து இல்லை நீ காஃபியை ரெடி பண்ண ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறீங்க சரி அப்படிங்கும்போது சொல்லிட்டு அவளுமே வந்து காஃபி தான் ரெடி பண்ணுறா பாட்டிகிட்ட உட்காந்து நீங்கள் அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே உட்காந்து அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க மெம்பர்ஸ் மட்டும் ஏன்டா வந்தோம் எதுக்குடா இருக்கோம் அப்படிங்கும்போது சொல்லிட்டு அவங்க ஒரு மூலையில் தான் நிற்கிறாங்க அப்போ வந்து பாட்டி வந்து டாடி பிள்ளை மரப்பையன் தானே இல்லை யானை கட்டிக்க போகிற நீனு அப்படிங்கும்போது அந்த பாட்டி உங்கள்கிட்ட கேட்க நீங்கள் வந்து ஐயோ பாட்டி வாயில் அடிச்சுக்கோ இப்படிலாம் பேசக்கூடாது தெரியுமா வாயில் அடிச்சுக்கோ அம்மா எனக்கு வெளியூர் மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணி வைப்பான் அம்மா சொல்லிச்சு நான் வந்து இந்த 7 பேரை யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும் பட் நான் வந்து வெளியூர் மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவேன் இல்லைனா உனக்கு பேர் ஏதாச்சும் இருந்திருந்தால் நான் உன் பேரனையே கல்யாணம் பண்ணியிருப்பேன் இப்படி தப்பாக பேசுகிற வாயில் எடுத்து குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அவங்க அந்த பாட்டி வந்து சிரிக்கிறாங்க அந்த பாட்டிக்கு தெரியும் உங்களுக்கு வந்து இந்த 7 பேரையும் பிடிக்காது எதுக்காக பிடிக்காதுன்னு முதக்குன்னு அந்த பாட்டிக்கு தெரியும் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து ரொம்ப க்ளோஸு ஃபாத்திமா கூட தெரியாது பட் பாட்டிக்கு தெரியும் அப்போ வந்து பாட்டி வந்து
ம் சரிதான் அப்படிங்கும்போது சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்போ மெம்பர்ஸ்லாம் என்னது அடிச்சுக்கோ அடிச்சுக்கோவா அவஸ்தையா நீங்கள் வந்து பேசையில் வந்து அவஸ்தை அவஸ்தை வாயில் அடிச்சுக்கோ அடிச்சுக்கோ அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. அப்போ வந்து அதை வந்து மெம்பர்ஸ் நோட் பண்ணிப்பாங்க. அவஸ்தை அவஸ்தையாம்ல வாயில் அடிச்சுக்கணுங்கிறான் வெளியூர் முட்டையாக தான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோளோ அப்படிங்கும்போது சொல்லிட்டு மெம்பர்ஸ்லாம் அவங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் வந்து ஃபாத்திமா வந்து என்ன செஞ்சுருப்பானா அப்படியே வந்து காஃபி கொண்டு வரா. நீங்கள் வந்து அப்படியே குடிச்சிட்டு ஃபாத்திமா வந்து கிச்சனில் வந்து நிற்கிறா. நீங்கள் போயிட்டு கிச்சனுக்கு ஃபாத்திமா பாட்டிகிட்ட சொல்லிட்டியா என்ன அப்படிங்கும்போது சொல்லிட்டு கேட்குறீங்க. அவள் வந்து இல்லடி அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறா. நீங்கள் வந்து சொல்லிடுடி அப்புறம் பாட்டி ஏதாச்சும் நினச்சிக்கோ அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவள் வந்து என்னடி சொல்கிறது, நான் அப்பா அம்மா வேற இல்லை, பாட்டி ஒரு ஆள் தான், பாட்டி மட்டும்தான் எனக்குன்னு இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு எப்படி அப்படிங்கும்போது சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஆமாடா ஃபாத்திமாவுக்கு அம்மா அப்பா இல்லை, ஸோ அவளுக்கு பாட்டி மட்டும்தான். ஸோ பாட்டிகிட்ட வந்து ஏதோ சொல்லணும் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இரு நான் பேசட்டுமா அப்படிங்கும்போது சொல்லிட்டு கேட்குறீங்க. அவன் வந்து பேசி பாரு அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறா. நீங்கள் வந்து அப்படியே வந்து போயிட்ட பாட்டி அப்படிங்கும்போது சொல்லிட்டு கூப்பிட்டீங்க. அந்த பாட்டி வந்து என்னம்மா அப்படிங்கும்போது சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து பாட்டி இப்போ ஃபாத்திமா வந்து வெளியூருக்கு போய் படிக்கணும்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கும்போது சொல்லிட்டு கேட்குறீங்க. பாட்டி வந்து நான் என் பேத்தியை படிக்க வைப்பேன் அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியா, அப்போ நீ என்ன பண்ணுவ, பேத்தியை வெளியூருக்கு அனுப்பிட்டு நீ என்ன பண்ணுவ அப்படிங்கும்போது சொல்லிட்டு கேட்குறீங்க. அந்த பாட்டு வந்து நான் என்னடி பண்ண போகிறேன், நான் இந்த வீட்டில் இருப்பேன், வயலை பார்த்துக்குவேன் அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இல்லை பாட்டி, ஃபாத்திமாவுக்கு வெளியூர் போய் படிக்கணும்னு ஆசையாக இருக்கான், இன்னும் ஒரு வாரத்தில் அவளுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆயிரும், இன்னும் ஒரு மாதத்தில் அவளுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆயிரும் பாட்டி, அவளுக்கு இப்போயே அட்மிஷன் போட்டால் தான் உண்டு, இல்லைனா வந்து நம்ம ஊரில் எல்லோரும் வந்து 18 வயசுலேயே கல்யாணம் முடித்து வச்சுருவாங்க, அந்த மாதிரி நம்ம ஃபாத்திமாவே கல்யாணம் முடிக்க வைக்கிறதுக்கு நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இன்னும் ஒரு மாதத்துல அவள் போயிடுவா, நான் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டேன் பாட்டி அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ மெம்பர்ஸுக்கு ஷாக்கு, அதுக்கு மேலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷாக்கு, பாட்டிக்கு ஷாக்காக தான் இருக்குது. நீங்கள் வந்து சொல்கிறத கேட்டோன்னே பாட்டிக்கும் ஷாக்கு தான், எல்லாருக்குமே ஷாக், ஃபாத்திமாக்கே ஷாக்னா பாருங்களேன். ஸோ வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க, என்னம்மா பேசுகிற, நீ தான் அங்கே செட்டில் ஆகிட்டியே, நீ வருஷம் வருஷம் லீவுக்கு தானே வருவ அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இல்லை பாட்டி, அம்மா அப்பாவும் வந்து இங்கேயே வந்து செட்டில் ஆகலான்னு ஒரு பிளானில் இருக்காங்க, ஸோ நானும் அப்பா அம்மாவும் என்கிட்ட கேட்டாங்க இங்கேயே வந்து செட்டில் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அப்பா இஷ்டம்தான் சொல்லிட்டு நானும் ஒத்துக்கிட்டேன், என்னை பற்றி பண்ணுறது, ஸோ ஏன் நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் வந்துடுங்க. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்கேருந்து கிளம்பலையே எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் ஃபாத்திமாவுக்கு நீங்கள் போகிறதுக்கு அலோட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களை நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அம்மா அத்தை மாமா பாட்டி தாத்தா எல்லாருமே வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அதான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்குமா சொல்லிட்டு தான் வந்து இருக்கேன். பாட்டி, ஃபாத்திமாவுக்கு உங்களுக்கு தெரியும் அவளுக்கு சிட்டியில் போய் படிக்கணுங்கிறது தான் ஆசைன்னு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் அவளை சிட்டியில் படிக்க வைக்கணும், நல்லா படித்து அவள் வேலைக்கு போகணுங்கிறது தான் ஆசை.
அதான் பாட்டி அவள் ரொம்ப தயங்குனா. ஸோ அதான் நீங்கள் என் கூட இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் அவள் பயப்பட மாட்டாள்ல. ஸோ அவள் காலேஜே போவேணான்னு தான் நினச்சிட்டு இருந்தா. நான் தான் வந்து ஓகே நான் பாட்டியை பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னேன். அதோடு தான் உட்காந்து போகிறேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கா. பாட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பாட்டிக்கும் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? இவ்வளோ தூரம் கெஞ்சுறீங்க. பாட்டிக்கு வந்து உங்களை ஃபாத்திமா விட உங்களை ரொம்பவே பிடிக்கும். இது வரைக்கும் எப்படி சொல்கிறது, உங்கள்கிட்ட ரொம்ப வந்து ஜாலியாக தான் பழகுவாங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவீங்க. அவங்களுமே வந்து அவங்களுக்கு என்ன இருந்தாலுமே ஃபாத்திமாட்ட ஷேர் பண்ணலைன்னா கூட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்களே இப்படி இவ்வளோ இறங்கி கேட்கவும் வந்து ஓகே அப்படிங்கமா சொல்லிட்டு பாட்டி வந்து ஃபாத்திமா இங்கேருந்து போனதுக்கப்புறம் நான் வந்து வரேன் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பாட்டி உனக்கு கஷ்டமாக இருக்கா என்ன, இல்லைன்னா நான் வேணா இங்கே வந்துடட்டுமா அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்க. பாட்டி வந்து இல்லைடா கஷ்டமாலாம் இல்லை, திடீர்னு வந்து சொன்னியா அதான் வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. பட் ஃபாத்திமாவோட இஷ்டம் தாண்டா எனக்கு அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்புறம் பாட்டி நானும் உங்களே வர்ற டைம்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். ஃபாத்திமாவையும் கூப்பிட்றேன். பாட்டி வந்தால் தான் அவள் வருவான்கிறா. ஸோ அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பாட்டி வந்து ஸோ அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து என்ன பாட்டி இங்கிலீஷ்லாம் பேசுகிற அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்க. அதான் வர்றப்போ ஒவ்வொரு வார்த்தையும் கற்றுக் கொடுத்துட்டு போயிடுற, அந்த மாதிரி வார்த்தையில் இது ஒன்று அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சரி சரி அதனால் நீனும் ஃபாத்திமாவும் இன்றைக்கி ஃபுல்லாக எங்கள் கூட வீட்டில் இருக்க போகிறீங்க அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. பாட்டி வந்து என்னடா சொல்கிறேன், இப்படி திடீர்னு சொன்னால் அம்மா அப்பாலாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல, அதனால் வந்து நாளைக்கு என்ன பார்க்கலாம் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஐயோ பாட்டி அந்த கதைலாம் இங்கே வேணாம், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அம்மாட்ட. அம்மா வந்து ஆல்ரெடி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நம்ம போயிட்டு இன்றைக்கி செம்ம ஜாலியாக இருக்க போகிறோம். அப்புறம் பாட்டி நீ ரொம்ப நாளாகவே சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃபாத்திமா சொன்னால் இன்றைக்கி ஒன்றை பழையபடி மாற்ற போகிறேன் அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்கள் பாட்டியை பார்த்து சொல்கிறீங்க. பாட்டி வந்து என்னடி சொல்கிற அப்படிங்கும்போது சொல்லிட்டு கேட்குறேன். அப்புறம் நீ எதனால இப்படி மூஞ்ச இப்படி வச்சுட்டு சுற்றுறானுங்கிறதும் எனக்கு தெரியும், அதை சொன்னேன்னு வச்சுக்க ஃபாத்திமா போகவே மாட்டா அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்போ வந்து என்னதுங்கம்மா ஃபாத்திமா கேட்க வரேன். நீங்கள் வந்து உன்ட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்குமா சொல்லிட்டு பாட்டிக்காதில் ஃபாத்திமா போகிறது நினச்சி தானே இப்படி இருக்க, அதான் நான் இருக்கேன்ல ஃபாத்திமா ஒவ்வொரு எல்லா வெக்கேஷனுக்கும் கண்டிப்பாக இங்கே வருவா அப்படிங்குமா சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க பாட்டிக்காதில். பாட்டி வந்து சிரிச்சிட்டு சரி சரி உன் பிடிவாதுலேருந்து யாராச்சும் தப்ப முடியுமா, வரேன் அம்மாட்ட சொல்லு வரேன்னு. அது தேவையில்லை பாட்டி, நான் ஆல்ரெடி அம்மாட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பாட்டி வந்து சரிதான் கிரிமினல் இருந்தாடி நீ அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கிரிமினல் இல்லை சாரி பாட்டி கிரிமினல், உன்னோட சேர்ந்தால் நானும் கிரிமினல் ஆகிட்டேன் அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பாட்டி வந்து சிரிக்கிறாங்க. நீங்கள் வந்து சிரிச்சு மழுப்பினதெல்லாம் போதும், இப்போது கிளம்பு அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறீங்க. பாட்டி வந்து என்ன நான் அவ்வளோதான் கிளம்பிட்டேன் அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்ன இப்படி வரப்போதியா, ஐயையோ இல்லை நீ உள்ள வா, நான் ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி தருவேன், நீ அதை தான் போட்டு வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. போயிட்டு ஒரு அழகான ஒரு காட்டன் சாரீ தான் உங்கள் பாட்டி அந்த பாட்டிக்கு வந்து எடுத்து கொடுத்து, அந்த பாட்டி பேரை வந்து என்ன வச்சுக்கலாம், லதா பாட்டின்னு வச்சுக்கலாமா, லதா பாட்டிக்கு அழகான ஒரு சாரீ எடுத்து கொடுத்து அவங்களுக்கு அழகாக வந்து நீங்களே கட்டி விடுறீங்க. பாட்டி வந்து அவ்வளோ அழகாக இருக்காங்க, அழகாக தலை நிறைய பூ அந்த வந்து நல்லா வந்து கொஞ்சம் உடம்பா சப்பியாக இருப்பாங்க அவங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது அந்த சாரீ. உங்களுக்கு அப்படியே கொண்டை போட்டு அதை சுற்றி பூ வச்சு விடுறீங்க. ஸோ பாட்டி வெளியே வராங்க, அவ்வளோ அழகாக இருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து ஃபாத்திமா போய் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருக்காங்க பாட்டி. அப்படியே வந்து ஓகேங்கிற மாதிரி ஃபாத்திமாவே வந்து ரெடியாக சொல்கிறீங்க. அவளுமே ரெடி ஆகிறா. அப்படியே வந்து கிளம்புறீங்க. அப்படியே போயிட்டு வீட்டுக்கு தான் போகிறீங்க. உங்கள் பாட்டியும் வந்து லதா பாட்டியும் வந்து ஃப்ரெண்ட், ஓகேவா? ஸோ பாட்டி வந்து லதா பாட்டியை பார்த்தோன்னே, லதா எப்படி இருக்க அப்படிங்கும்போது சொல்லிட்டு உங்கள் பாட்டி போய் கட்டி பிடிச்சிக்கோங்க. லதா பாட்டியுமே நல்லா இருக்கேன் லட்சுமி, நீ எப்படி இருக்க அப்படிங்கும்போது சொல்லிட்டு உங்கள் பாட்டி பேர் வந்து லட்சுமி, ஓகேவா? லக்ஷ்மின்னு வச்சுக்கலாம். ஸோ பாட்டி வந்து நல்லா இருக்கேன் நானும். பேத்தி சொன்னால் உனக்கு ஓகே தானே அப்படிங்கும்போது சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. லதா பாட்டியுமே வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். ஒரு பேத்தி போகிறா, இன்னொரு பேத்தி கூட இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு நினைக்கல, ஹாப்பியாக தான் இருக்குது அப்படிங்கும்போது சொல்லிட்டு பாட்டி அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே பாட்டி பேசுகிறத அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போது வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து அவங்க பேசுகிறத அப்படியே ரசித்து பார்த்துட்டே அப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ரூம்லேருந்து ஒரு கை வந்து உங்களை வந்து இழுக்குது. அந்த ரூம் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த ரூமில் வந்து இழுக்குது. அது வந்து கொஞ்சம் டிம்மான லைட்டால், அந்த மாதிரியான சன்லைட் அவ்வளோவா படாது அந்த ரூமில். அந்தளவுக்கு கொஞ்சம் டிம்மான லைட்டில் தான் வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து உங்களை வந்து ஒரு பர்சன் தான் வந்து இழுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து யார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நம்ம ஆரம் தான் உங்களை பிடிச்சி இழுத்துருப்பார். நீங்கள் வந்து பார்த்துட்டு என்னை விட ஆரம் நான் போகணும் அப்படிங்கும்போது சொல்கிறீங்க. அப்போ வந்து நம்ம ஆரம் தான் சொல்லவே இல்லை, ஊரில் தான் இருக்க போகிறேன்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் ஏற்பாடு ஏதாச்சும் பண்ணியிருப்பேன்ல அப்படிங்குமா சொல்லிட்டு நம்ம ஆரம் வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு புரியல, என்னத்தை மீன் பண்ணி சொல்கிறான்ங்கிறது உங்களுக்கு புரியவே இல்லை. நம்ம ஆரம் எப்படி சொல்கிறது, ஏதாச்சும் வந்து உங்களுக்கு ஏற்ற பொருள் அந்த மாதிரி வந்து செட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து எதை மீன் பண்ணுறாரு, என்ன நேரத்தில் எப்படி பேசுவாங்கங்கிறதே தெரியாதுல்ல நம்ம மெம்பர்ஸு. ஸோ அப்படி வந்து ஒரு கன்ஃபியூசனில் இருக்கீங்க. அவர் வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்காத, நான் வந்து உனக்கு தேவையானது ஏதாச்சும் செய்யலான்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஐயோ நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம், நானே பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, என்னை விட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் வந்து உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸராக நிற்கிறாரு. உங்களுக்கும் அவருக்கும் வந்து ஒரு 3 to 4 inches தான் கேப் இருக்கும். ஸோ அவர் வந்து அவ்வளோ க்ளோஸாக நிற்கிறாரு உங்களுக்கு. ஸோ ஓகே அப்படிங்கம்மா சொல்லிட்டு நீங்கள் வந்து அவர் வந்து உங்கள்கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து என்னை விட ஆரம் நான் போகணும் அப்படிங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறீங்க. பட் நம்ம ஆரம் வந்து முதல்ல எனக்கு பதில் சொல்லு, எதுக்கு அத்தை மாமா இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க? நீ எதுக்கு ஒரேடியாக அத்தை மாமா சொன்னோன்னே இங்கே வந்த அப்படிங்கம்மா சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து ஹலோ மிஸ்டர் ஆரம், நீங்கள் போலீஸ் இங்கே இல்லை, அதே மாதிரி நான் திருடியும் இல்லை. நீங்கள் கேட்குற கொஷினுக்கு நான் ஆன்சர் பண்ணணுன்னு எனக்கு அவசியமும் இல்லை. ஸோ ப்ளீஸ் என்னை விட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கம்மா சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம ஆரம் வந்து என்ன செய்கிறாருன்னா வந்து பதில் சொல்லுவேன், இனிமேல் சரி ஓகே பதில் கூட தேவையில்லை தான், பின்னாடி எப்படியோ ஒரு நாள் வந்து அது தெரியும்ல, அப்போ பார்த்துக்கிறேன். அப்புறம் இந்தமாரி எங்களுக்கு ரொம்பவே வசதியாக போச்சு. நான் கூட ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன், ஒரு மாதம் தானே இருப்பா அப்படிங்கமா சொல்லிட்டு. பட் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, அப்படியே மாமாவுக்கு எப்போ ஓகே சொல்ல போகிறீங்க? சொன்னால் நல்லாயிருக்கும்.
ஆக வேண்டிய வேலைலாம் சீக்கிரமாக பண்ணலாம்ல அப்படிங்கமா சொல்கிறாரு. ஓகேடா கேரட்ஸ், இதோட நான் இந்த எபிசோடை வந்து முடிச்சுக்கிறேன். இது கொஞ்சம் நான் வந்து ஒரு 10 to 20 minutesக்குள்ளேயே வந்து முடிச்சிடலான்னு தான் நினச்சேன். பட் இது இவ்வளோ நேரம் எடுக்கும்னு தெரியல. விட்டால் நான் வந்து 1 hour கூட இதை வந்து எடுத்துருவேன் இந்த எபிசோடை. ஸோ அதனால தான் வந்து நான் இதை எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சீக்கிரமாக ஒரு 1 ஷாட்டோட வரேன். அப்புறம் எல்லோரும் மறந்துடாதீங்க, நம்ம 1K சப்ஸ்கிரைபர் வந்து இந்த டிசம்பர் லாஸ்ட்டுக்குள்ளே வந்து அச்சீவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எய்ம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை மறந்துடக்கூடாது யாரும், ஓகேவா? ஓகே. ஒரு முக்கியமான விஷயம்டா, இனி வர்ற ஒரு 6 daysக்கு வந்து இனி வர ஒரு 1 week இல்லை 8 days அந்த மாதிரி டேஸில் வந்து கொஞ்சம் ரெக்வெஸ்டட் 1 ஷாட்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த ரெக்வெஸ்ட்லாம் முடிச்சுட்டு நான் வந்து மறுபடியும் வந்து நான் என்னோடய நார்மல் ஸ்கெடியூல்ஸை வந்து போட ஆரம்பிக்கிறேன். அப்புறம் இந்த எபிசோடுக்கு யாராச்சும் மை 7 மாமா பையனுக்கு யாராச்சும் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சுட்டேன்னா ரொம்ப சாரிடா. ஓகே, இதோட இந்த 1 ஷாட்டை வந்து நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1 ஷாட்டோட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.